இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் பார்க்கலாமா? கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு பலவீனத்தோடு இருந்துருக்கலாம். இந்த பலவீனத்தை நான் வச்சுட்டு இந்த காரியங்களை நான் எப்படி செய்யறது? என்னால செய்ய முடியல. எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு. எனக்கு இந்த காரியத்தை எப்படி செய்ய போறேன்னு தெரியல. எப்படி முடிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோடு இருந்துருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பலன் இருந்தாலும் சரி, பலன் உனக்கு இல்லைனாலும் சரி, நீங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லப்பா, எனக்கு பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். ஆண்டவர் நீங்க கூப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். இன்னைக்கு ஒரு பலவீனத்தோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கிட்ட உங்களுடைய பலவீனத்தை சொல்லி, இயேசப்பா, இந்த பலவீனத்தின் மத்தியிலையும் உங்களுடைய பலன் பூரணமா விளங்கட்டும். எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. இந்த உதவியை எனக்கு செய்வது உங்களுக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. இயேசப்பா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். பலனுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம்.